உங்களுக்கு எப்பயாவது ஞாபக மறதி பிரச்சனை ஜாஸ்தியா இருந்திருக்கா? இதை எங்க தானே வச்சோம், ஆனா எங்க அப்படின்ற மாரி ஏதாவது ஒரு பொருள தேடிக்கிட்டே இருந்திருக்கீங்களா? உங்களோட ஞாபக மறதி உங்கள அஃபெக்ட் பண்றதுக்கு ஈக்குவலா உங்க கூட இருக்கிறவங்களையும் அஃபெக்ட் பண்ணியிருக்கா? அப்படின்ற மாரி பிரச்சனை எல்லாம் நீங்க இருந்தீங்கன்னா, இன்னைக்கான பதிவ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபுல்லா கேளுங்க. இன்னைக்கு நம்ம இத பத்தி தான் டீட்டெயிலா பேசப் போறோம். வழக்கம் போல ஒரு கதை. ஒரு ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு ராஜா இருக்கிறாரு. அந்த ராஜா சாதாரணமான ராஜாலாம் கிடையாது. அவர் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ல வந்து கிங்கு. எல்லாத்தையும் அப்படி துல்லியமா சொல்லுவாரு. 2006ல நான் போருக்கு போறப்ப எதிரி நாட்டு மன்னன் வந்து ரெட் கலர் டவுசர் தான் போட்டுட்டு இருந்தான் அப்படின்ற அளவுக்கு அவர் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுட்டு ஸ்டாட்டிஸ்டிக்கலாவே பேசுவாரு. அவ்வளோ திறமைசாலி அவரு. பட் அவருக்கு இருக்க ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இளவரசன் ஐ மீன் அவரோட பையன். அந்த பையன் நல்லவர் தான், பல்லவர் தான், அம்புட்டும் இருந்தும் கொஞ்சோண்டு பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஞாபக மருதி. அதாவது காலையில என்ன சாப்பிட்டோன்னு மதியம் கேட்டனா அவருக்கு ஞாபகம் இருக்காது. ராத்திரி என்ன சாப்பிட்டோன்னு மதியம் கேட்டனா ராத்திரி என்ன சாப்பிட்டோன்னு எப்படி மதியம் கேட்கணும்? ஐ மீன் மதியம் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு ராத்திரி கேட்டனா அவர் யோசிப்பாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் அவரால் மைண்டுக்குள்ள வச்சுக்கவே முடியாது. எப்ப பார்த்தாலும் மறந்துகிட்டே இருப்பாரு. இது ஒவ்வொரு விஷயத்திலையும் ராஜா நோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ராஜாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இவனை நம்பி எப்படி ராஜ்யத்தை கொடுக்கறது? திடீர்னு பக்கத்து நாட்டுக்கு போறவன் நமக்கு ஒரு நாடு இருக்குன்றதே மறந்து அங்கேயே செட்டில் ஆயிட்டான்னா ராஜ்யம் என்ன வருது அப்படின்ற அளவுக்கு ராஜா ரொம்ப ரொம்ப யோசிக்கிறாரு. ஏன்னா ஒரு ராஜானா 4 விஷயத்திலையும் யோசிச்சுதானே ஆகணும். அதே மாதிரி யோசிக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, பையனோட இந்த ஞாபக மறதியை சரி பண்ணியே ஆகணும். அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்ற மாதிரி தேடுறப்பதான் தூரத்துல ஒரு குரு இருக்கிறதா செவி வழியா அவருக்கு ஒரு செய்தி வருது. சரி, ஓகே, அந்த குருவை பத்தி விசாரிப்போம் அப்படின்னு விசாரிச்சா வேற லெவலுக்கு சொல்றாங்க. அந்த குரு வந்து அப்படி இப்படி அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஒரு வெறும் குடத்தை அவர்கிட்ட கொடுத்தா கூட வெள்ளி குடமா மாத்திருவாராம். அந்த அளவுக்கு வந்து ஒரு பயங்கர டேலண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லவும், இப்படிப்பட்ட நபரை தான் நான் தேடிட்டு இருந்தேன். இளவரசனை அனுப்புறோம், சரி பண்றோம் அப்படின்னு மாதிரி டிசைட் பண்ணிட்டு இளவரசனை வந்து அங்க அனுப்பி வைக்கிறாங்க. இளவரசனும் அங்க போறாங்க. அங்க போன உடனே அந்த குருவோட ரூல் எல்லாருக்கும் ஒன்னே ஒண்ணுதான். நிறை குடம் தழும்பவே தழும்பாது அப்படின்றது தான் அந்த குருவோட தாரக மந்திரம். என்னடா எல்லா எக்ஸாம்பிளையும் குடம் குடம் வருது, சரவணா செல்வரத்தனம்ல வேலை பார்த்தவரா இருப்பாரோ இந்த குரு அப்படின்னு நீங்க நினைக்கிறது புரியுது. அது எனக்கு தெரியாதுங்க. பட் அந்த குரு வந்து எல்லாருக்கும் அதை தான் சொல்லுவாரு. நிறை குடம் தழும்பவே தழும்பாது. ஏதாவது ஒண்ணு நான் சொல்றேன்னா டூ வாட் ஐ சே, நான் சொல்றத நீ பண்ணு, உனக்கு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்றது அந்த குருவோட தாரக மந்திரம். சோ இவனும் போறான். இவன் போன உடனே வந்து குரு கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, என்னைக்காவது ஒரு நாள் இந்த ஞாபக மருதி நமக்கு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீ வருத்தப்பட்டிருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்கவும், எனக்கு ஞாபக மருதியால ஆன பிரச்சனைகளை விட என் ஞாபக மருதியால மத்தவங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை வந்து என்ன ரொம்ப அஃபெக்ட் பண்ணிருக்கு. அப்பெல்லாம் எனக்கு தோணுனது உண்டு, ச்சே இந்த ஞாபக மருதி நமக்கு இல்லாம இருந்தனா அவங்க கஷ்டப்பட்டிருக்க மாட்டாங்களே அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன். அதனால எனக்கு ஞாபக மருதி சரியாகணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி அந்த இளவரசன் சொல்லவும், இப்போ குரு அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஓகே, பையனுக்கே ஏதோ ஒரு மூளை வளரணும் அப்படின்ற ஆசை இருக்கு, அதனால இதை சரி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணிட்டு அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இளவரசனை நிக்க வச்சுட்டு ஒரு பொருளை எடுத்துட்டு வாங்க அப்படின்ற மாதிரி கூட இருக்கிற சீடர்கள் கிட்ட எல்லாம் சொல்லவும், ஒரு பெரிய பண்டில் எடுத்துன்னு வந்து இப்ப இளவரசன் முன்னாடி வைக்கிறாங்க. அந்த பண்டிலை பார்த்தவொடனே இவருக்கு புரிஞ்சு போச்சு. அதாவது இந்த பண்டில் ஃபுல்லா ஏகப்பட்ட நூல்கள்லாம் இருக்கு. அந்த நூலெல்லாம் எடுத்து படிச்சேன்னா எனக்கு வந்து ஞாபக மருதி போயிடும். அதை தானே சொல்ல வராரு குரு அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் ஓபன் பண்ணி பாக்குறாரு. அது வேத நூல்லாம் கிடையாது, வெறும் நூல். அதாவது ஒண்ணுமே இல்லாத ஓலைச்சுவடி தான் அதுல இருக்கு. இத பார்த்த உடனே இளவரசனுக்கு டென்ஷன் ஆகுது. என்னங்க, எல்லாமே வெறும் பேப்பரா இருக்கு, இதுல நான் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி குருவை கேக்குறாங்க. நீ பண்ண வேண்டியதுனா உனக்கு என்ன தாட்ஸ் வருதோ அந்த தாட்ஸ் எல்லாம் இதுல எழுது. நீ என்ன மாதிரி எல்லாம் ஃபீல் பண்ற, சந்தோஷமா இருக்கனா சந்தோஷமா இருக்கிறேன்னு எழுது, கோவமா இருக்கிறேன்னா கோவமா இருக்கிறேன்னு எழுது, இல்ல நான் அன்பா இருக்கேன், நான் பாசமா இருக்கேன் அப்படின்ற மாதிரி அந்த ஃபீல் வந்தாலும் அதையும் எழுது அப்படின்ற மாதிரி இப்ப வந்து குரு சொல்றாரு. இதுதான் நான் உனக்கு கொடுத்திருக்க முதல் டாஸ்க். 2வது டாஸ்க் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு நாள் முடியும் போதும் நீ என்ன இந்த ஓலைச்சுவடியில எழுதி வச்சிருக்கியோ அதை ஒவ்வொரு நாளும் நீ ரிவைஸ் பண்ணி பாரு. இன்னைக்கு எப்படி போச்சு அப்படின்றத ஜஸ்ட் கோ த்ரூ மட்டும் பண்ணி பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. 3வதான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நீ ஒரு நேரத்துல ஒரு வேலை தான் செய்யணும். இன்கேஸ் உனக்கு ஏதாவது ஒரு 2 வேலை பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி நிர்பந்தம் வந்தா கூட வேலை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் 2வது வேலைக்கு போனா போதும். ஒரே நேரத்துல நீ 2 வேலை சேர்ந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த குரு வந்து கண்டிஷனா போட்டுறாங்க. இதுலடா 3 டாஸ்க், எங்க அப்பாலாம் 30 டாஸ்க் கொடுப்பாரு, அதையே நான் தட்டி விட்டு வேற லெவலுக்கு பண்ணுவேன், இதெல்லாம் எம்மாத்திரம் அப்படின்ற மாதிரி. இது 1 நாள் 2 நாள் அப்படின்னு சொல்லிட்டு போய் 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 ஒரு ஸ்டேஜ்ல கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு இதை பண்ணிடுறாரு.
இதுக்கு மேல பொறுத்தா வேலைக்கு ஆகாது. என்னடா இது தொடர்ச்சியா இதையே பண்ணிட்டு இருக்கோம், எனக்கு கடுப்பா இருக்கு. இதுல இருந்து நான் என்ன கத்துக்கிறேன்? டெய்லி ஏதாவது ஒரு விஷயத்தை எழுதுறேன், டெய்லி படுக்கிறதுக்கு முன்னாடி அதை படிக்கிறேன், டெய்லி ஒரே ஒரு வேலையை பார்க்குறேன், எனக்கு ஒரு மாதிரி வெறுப்பா இருக்குங்க. இது வந்து எனக்கு ரிசல்ட் வர மாதிரியே எனக்கு தெரியல. குற்றமுள்ள நெஞ்சுதான் குர்குரே சாப்பிடுமா அப்படின்ற மாதிரி பயங்கரமா டென்ஷனான அந்த இளவரசன் என்ன பண்றாரு, குருவை பார்க்கறதுக்காக போயிடுறாரு. குருவே, எனக்கு என்னமோ இது சரியா படல. நான் ஏதாவது கேட்கணும்னு நினைச்சு வருவேன், ஆனா நீங்க அடிக்கடிக்கு ஒரு விஷயம் சொல்லுவீங்கல்ல, நரக்குடம் என்னைக்குமே தழும்பாதுன்ட்டு. ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், வெறுங்குடமும் என்னைக்குமே தழும்பாது. நான் இம்ப்ரூவ் ஆகணும்னா இல்லையான்னு எனக்கே தெரியல, நான் எதுக்கு இதை தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இப்போ குரு கிட்ட வந்து இளவரசன் கேட்கவும், குரு அசால்ட்டா ஒரு விஷயம் சொல்றாரு. கடந்த 6 மாசத்துல எத்தனை விஷயத்த நீ மறந்துருக்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவனும் யோசிச்சு பாக்குறான். பாஸ்ட் 6 மந்த் வாட் ஐ ஃபர்காட் அப்படின்ற மாதிரி பயங்கரமா யோசிக்கிறப்பதான் ஒரு விஷயம் அவனுக்கு தோணுது. கடந்த 6 மாசத்துல எந்த ஒரு விஷயத்தையும் அவன் மறக்கவே இல்லை. எல்லா விஷயமும் ஃபிங்கர் டிப்ஸ்ல ஞாபகத்துல இருக்கே தவிர ஒரு விஷயத்தையும் அவன் மறக்கவே இல்லை. அவனுக்கே ஷாக்கிங்கா இருக்கு. குருவே, இது என்ன எவ்வளவு பெரிய அதிசயம், இது ஏதாவது மேஜிக்கா, நீங்க என்ன பண்ணீங்க எனக்கு அப்படின்ற மாதிரி கேட்கும். நான் உனக்கு ஒண்ணுமே பண்ணலப்பா, நான் உன் ஞாபக சக்தியை சரி பண்ணணும் கூட நான் முயற்சி பண்ணல. நான் பண்ணதெல்லாம் உன் கவன சிதறல குறைச்சேன், உன் கவனத்தை அதிகம் பண்ணேன், அதுதான் இன்னைக்கான ரிசல்ட்டை கொடுத்துருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லவும் இப்போ அந்த இளவரசனுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவனுக்கே தெரியாம அவனோட வாழ்க்கையில எவ்வளவு பெரிய மாற்றம் வந்து இதால கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி இளவரசன் ஹாப்பி, குருவும் ஹாப்பி, அஃப்கோர்ஸ் ராஜாவும் ஹாப்பி. நீங்க ஹாப்பியா? உங்களுக்கு இந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்க பண்ண வேண்டியதுன்னா உங்களோட ஃபோக்கஸை உங்க மேல திருப்புங்க. ஞாபக மறதியை சரியெல்லாம் பண்ண முடியாது, ஆனா நம்மளோட ஃபோக்கஸை நம்மளால சரி பண்ண முடியும். நாம பண்ண வேண்டியதை பண்ணுவோம், பண்ண கூடாததை பண்ணாம இருப்போம். இப்போ என்னோட பர்சனல் லைஃப்லயே எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் என்னதான் இவ்வளவு வக்கனையா பேசினாலும் நிஜத்துல நான் பயங்கர ஞாபக மருதி. எந்த அளவுக்கு ஞாபக மருதி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கல்யாணம் ஆன புதுசுல வந்து நானும் என் ஒய்ஃபும் வந்து டி நகருக்கு போயிருந்தோம். ஸோ டி நகர்ல ஒரு ஹோட்டல்ல வந்து சாப்பிட்றதுக்காக போயிருந்தோம். அப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அந்த ஒரு சின்ன ஸ்ட்ரீட் தான். அந்த ஸ்ட்ரீட்குள்ள தண்ணி லாரி வரணும். அது வரணும்னா என்னோட பைக் இடைஞ்சலா இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த லாரி டிரைவர் வந்து ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருக்கும். நான் என்ன பண்றேன்னா, வெளியே வந்து என்னோட பைக் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி போறேன். அப்போ வண்டியில ஏறி உட்காஞ்ச உடனே எனக்குள்ள ஒரு தாட் வருது. ஆமா, நாம என்ன இங்க பண்ணிட்டு இருக்கோம்? நடு ரோட்ல நின்றுட்டு இருக்கோம். ஐயோ, வீட்டுக்கு போறதுக்கு இருந்தோமா அப்படின்ற மாதிரி வண்டியை ஸ்டார்ட் பண்ணி நான் பாட்டுல வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆனதுக்கு அப்புறம் என் ஒய்ஃப் கால் பண்றாங்க. ஹலோ, எங்கம்மா இருக்க அப்படின்ற மாதிரி என் ஒய்ஃப் கேட்குறாங்க. எங்க இருப்பாங்கன்னா, வீட்டில் தான் இருப்பாங்க, வேற எங்க இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நான் நக்கலா பேசிட்டு இருக்கேன். வீட்டில் இருக்கியா? டேய் வெண்ண, நீயும் நானும் ஒன்னாதான்டா டி நகருக்கு வந்தோம், உன்னை நம்பி நான் வேற சாப்பிட்டுன்னு இருக்கேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லவும் தான் எனக்கு தூக்கி வாரி போடுது. ஆமா இல்ல, என் பொண்டாட்டி கூட டி நகர் போனோம்ல அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் என் ஒய்ஃப் கிட்ட சொல்றேன், அம்மா உனக்கு என்ன வேணுமோ வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இரு, பொறுமையா சாப்பிட்டுக்கிட்டே இரு, அதுக்குள்ள நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அதுக்கப்புறம் தான் ரிட்டர்ன் வந்தேன். சில பேர்லாம் பொருளை மறப்பாங்க, இல்ல அது இதுன்னு மறப்பாங்க. நான் பாருங்க பொண்டாட்டியே மறந்துருக்கேன்னா என் ஞாபக மருதி எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சு பாருங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா, சின்ன வயசுல நாங்கெல்லாம் அந்த கண்ணாம்பூச்சி அப்படிலாம் விளையாடுவோம். அப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நாங்க ஒரு ஓரளவுக்கு மெச்சூர்டா ஒரு 6வது 7வது மெச்சூர்டா, ஐ மீன் கம்பேர் பண்ணா 6வது 7வது கொஞ்சம் மெச்சூர்டு தாங்க. அந்த வயசு இல்ல, அத்தனாவது படிச்சுட்டு இருக்க நாங்க வந்து விளையாடிட்டு இருக்கோம். அப்ப என் தங்கச்சி என்ன பண்ணுவானா, குறுக்க வந்து விளையாட வரான்னு வருவா. ஆனா என் கூட இருக்கிற அந்த சேம் ஏஜ் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏய் உன் தங்கச்சி எல்லாம் கூட்டு வராத, வந்தா சும்மாவே இருக்க மாட்டேங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். நாங்க என்ன பண்ணுவோம்னா, ஒப்புக்கு சப்பானி அப்படின்ற மாதிரி என் தங்கச்சியை வச்சுப்போம். அவளால யாரும் டிஸ்டர்ப் வராது அப்படின்ற மாதிரி. நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, சரி ஓகே இவளை எங்கேயாவது எனக்கு தெரிஞ்ச இடத்துல ஒளிய வச்சிருவேன். நாங்க பாட்டில் விளையாடிட்டு இருப்போம். கடைசியா அவளை வந்து கண்டுபிடிப்போம். இப்படிதான் போயிட்டு இருந்துச்சு. அந்த முறை என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அந்த மொட்டை மாடியில நாங்க விளையாடிட்டு இருக்கப்ப ஒரு ட்ரம் இருந்துச்சு. இந்த ப்ளூ கலர்ல ஒரு ட்ரம் இருக்கும். ஒரு 14 குடம் தண்ணி ஊத்தி வைக்கலாம், அந்த மாதிரி ஒரு ப்ளூ கலர் ட்ரம் இருக்கும். அந்த ட்ரம்முக்குள்ள வந்து என் தங்கச்சியை தூக்கி உட்கார வச்சிட்டேன். அதுக்கப்புறம் நாங்க பாட்டுல விளையாண்டு முடிச்சா ஆளாளுக்கு வீட்டுக்கு போயிட்டோம். யோசிச்சுட்டு இருக்கேன், நம்ம கூட நம்ம தங்கச்சி இருந்தாலே எங்க அப்படின்ட்டு மறந்துட்டேன். என் தங்கச்சி தூக்கி ட்ரம்முக்குள்ள உட்கார வச்சேன் பாத்தீங்களா மொட்டை மாடியில, நான் தானே இறக்கி விடணும், நான் இறக்கியே விடல. நான் பாட்டுல மறந்துட்டேன். அதுக்கப்புறம் நாங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங் எல்லாம் யோசிச்சு அதுக்கப்புறம் தான் எல்லாரும் சொல்றாங்க, டேய் நம்ம மொட்டை மாடியில ஒளிய வச்சுமே மறந்துட்டோமே அப்படின்ற மாதிரி. நாங்க பதறி அடிச்சு ஓடி வந்தா என் தங்கச்சி அவ்வளவு நேரம் அழுதுகிட்டு ட்ரம்முக்குள்ளேயே உட்காந்துட்டு இருந்திருக்கு. இது இன்னைக்கு வந்து நான் காமெடியா சொன்னாலும் அன்னைக்கு இது எவ்வளவு பெரிய இம்பாக்ட் தெரியுங்களா? திடீர்னு என் தங்கச்சிக்கு ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா யாரு பொறுப்பு? ஜஸ்ட் லைக் தட் நான் சொல்ல முடியுமா, நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஒரு உயிரே போயிருக்கோங்க. டேய் கொலை குற்றவாளி, நீதான்டா அதை பண்ணது, அதை ஏன்டா இங்க சொல்லிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி நீங்க கேட்கறது புரியுது. எஸ், ஏன்னா ஞாபகம் மருதி அது சின்ன விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜஸ்ட் லைக் தட்னு கடந்து போயிட முடியாது. அது கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து நம்மளை பாதிக்குதோ இல்லையோ நம்மளை சுத்தி இருக்கிறவங்கள கண்டிப்பா பாதிக்கும். இப்போ நான் வளர்ந்ததுக்கு அப்புறம், இப்ப பாட்காஸ்ட் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எங்க அம்மா எப்பயாவது என்னோட பாட்காஸ்ட்டை கேட்கறாங்கன்னு வைங்களேன், எங்க அம்மா சொல்ற கமெண்ட் இதுவா தான் இருக்கும். ஆமா,
10 பொருளை வாங்கிட்டு வான்னு கொடுத்தாலே பக்கத்து கடைக்கு போயிட்டு வரதுக்குள்ள 5 ஐட்டத்தை மறந்துடுவேன். ஆனா பாட்காஸ்ட்ல மட்டும் எப்படா இவ்வளவு விஷயம் பேசுறேன், 2014 நடந்துச்சுன்ற, 2010 நடந்துச்சுன்ற, வருஷம் முத கொண்டு தெளிவா சொல்றேன், இது எப்படி பாசிபிள் அப்படின்ற மாதிரி எங்க அம்மா என்கிட்ட கேட்கிறப்பதான் எனக்கு தோணுச்சு, ஆமா இது எப்படி பாசிபிள் அப்படின்ற மாதிரி எனக்கு நானே கேள்வி கேட்டுக்கிறப்பதான் எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, பாட்காஸ்ட்டை நான் ரொம்ப வித்தியாசமா அப்ரோச் பண்றேன். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நான் என்ன பேச போறேன் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நான் வந்து பவுண்டடா ஒரு பேப்பர்ல எழுதிடுவேன். பவுண்டடா எழுதுனது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா, ராத்திரி படுக்க போறதுக்கு முன்னாடி அந்த பவுண்டடை வந்து எப்படி பேசினா நல்லா இருக்கும், சுவாரஸ்யமா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு நானே ஒரு வாட்டி ரிஹர்சல் மாதிரி பார்த்துப்பேன். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா, காலையில எழுந்து நான் ரெக்கார்ட் பண்ணுவேன். ஒரு 5 மணி அந்த மாதிரி எழுஞ்சிக்கிறப்ப வந்து நான் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிப்பேன். ஸோ ரெக்கார்ட் பண்றப்ப என் கண்ணு முன்னாடி வேற எந்த ஒரு விஷயமும் இருக்காது. ஸ்கிரிப்ட் பேப்பர் முதற்கொண்டு பக்கத்துல வச்சுக்க மாட்டேன். நான் என் போனு, மைக்கு இது மட்டும்தான் இருக்கும். நான் பாட்டுல பேச ஆரம்பிச்சிருப்பேன். ஸோ இப்படி பண்றதால என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த பாட்காஸ்ட்ன்ற ஒரு விஷயத்துல மட்டும் எனக்கு ஞாபக மறதி அப்படின்ற ஒரு விஷயம் நடந்தே இருக்காது. இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, முதல்ல நான் எல்லாத்துக்கும் எழுத்து வடிவம் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் அன்னைக்கு டேவோட முடிவுல நைட்ல நான் அதை ரிஹர்சல் பண்றேன். ஓகே இது எப்படி ப்ரெசென்ட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி. மூணாவதான விஷயம், நான் ரெக்கார்ட் பண்றப்ப வேற எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம நான் அந்த ஒரு விஷயம் மட்டும் தான் பண்றேன். இதே நார்மல் டைம்ல பாத்தீங்கன்னா, என்ன டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் என்ன சுத்தியே இருக்கு. ஸோ அதனால மட்டும் தான் நான் பயங்கரமா டிஸ்ட்ராக்ட் ஆகியிருந்திருக்கேன். பயங்கரமான விஷயங்களை மறந்துகிட்டே இருந்திருக்கேன். இப்போ நான் இம்ப்ரூவ் பண்ணது என்னோட ஞாபக மறதியை கிடையாது, என்னோட ஃபோக்கஸை. என்னோட ஃபோக்கஸ் நல்லா மாறினதுக்கு அப்புறம் என்னால எஃபெக்டிவா முன்னை விட பயங்கரமா நிறைய விஷயத்த ப்ரெசென்ட் பண்ண முடியுது. அதுக்கு காரணம் இது மட்டும்தான். உங்களுக்கோ உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கோ இதே மாதிரி ஞாபக மறதி அப்படின்ற மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா, நீங்க அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ண வேண்டியதுனா இந்த 3 விஷயம் தான். என்ன நடந்தாலும் அந்த விஷயத்தை எழுதி வைக்க சொல்லுங்க. அது எந்த மாதிரி ஃபீலிங்கை கொடுத்தாலும் அந்த ஃபீலிங்கோட சேர்த்து எழுதி வைக்க சொல்லுங்க. ஒவ்வொரு நாளோட முடிவுல அன்னைக்கு டேவை ரிவ்யூ பண்ணி பார்க்க சொல்லுங்க. எப்படி அந்த நாள் போச்சு அப்படின்றத ஜஸ்ட் ஒரு கோத்ரூ மாதிரி பண்ணி பார்க்க சொல்லுங்க. மூணாவதான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒரு நேரத்துல ஒரு விஷயத்துல மட்டும் ஃபோக்கஸ் பண்ண சொல்லுங்க. மல்டி டாஸ்கிங் வேண்டவே வேண்டாம். 2 விஷயம் பண்ற மாதிரியான ஏதாவது ஒரு சூழல் ஏற்பட்டா கூட ஒரு வேலை முடிச்சதுக்கு அப்புறம் 2வது வேலை மேல வந்து ஃபோக்கஸை வந்து செலுத்த சொல்லுங்க. அப்படி பண்ணிக்கிட்டே வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஞாபக மறதி கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகும். அதுக்கப்புறம் அவங்களோட ஃபோக்கஸ் அதிகமாகும். அந்த ஃபோக்கஸ் அதிகமாகறதாலே அவங்க எல்லா விஷயத்திலையும் பர்ஃபெக்டா மாறிட்டு வருவாங்க. ஐ ஹோப் இன்னைக்கு நான் சொன்ன விஷயம் கண்டிப்பா எல்லாருக்குமே பயனுள்ளதா இருக்கும் நான் நினைக்கிறேன், நம்புறேன். எல்லா மனசும் ஒரு சின்னோண்டு பாராட்டுக்கு தானே எங்க கிடக்கு. உங்களுக்கு இந்த பதிவை பத்தியோ இல்ல என்ன பத்தியோ ஏதாவது சொல்லணும்னு இருந்துச்சுன்னா அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க. உங்களோட வாழ்க்கையில நீங்க ஏதாவது ஞாபக மறதியால மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க, அந்த மிஸ்டேக்கால நீங்களோ இல்ல மத்தவங்களோ ஏதாவது பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அது எந்த மாதிரியான விஷயம், நீங்க ஞாபக மறதியில இருந்து வெளியே வரதுக்கு ஏதாவது விஷயம் சீக்கிரட்டா பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது என்ன விஷயம் சொன்னீங்கன்னா அதை படிக்கிற நிறைய பேருக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதையும் சேர்த்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து மென்ஷன் பண்ணிருங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நாளைக்கு இன்னொரு ஒரு கதையோடும் கருத்தோடும் டெஃபினட்டா நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மட்டும்தான். நன்றி.